அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் கலாச்சாரத்தின்படி இது விசுவாச வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதியாகும். இன்றைய நாள் மிகவும் விசேஷமானது. இன்றைய பௌர்ணமி திதி மற்றும் மாசி மகம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. மேலும் இன்று முழு சந்திர கிரகணம் நிகழும் நாளாகவும் அமைகிறது. இன்று காலை 7:31 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்று யோகம் சித்த யோகமாக அமைகிறது. இன்றைய நற்பலன்களை தரும் நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை பற்றி இப்போது முதலில் விரிவாக பார்ப்போம். இன்றைய நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள். இன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரமாகும். மதியம் 1:30 முதல் 2:30 வரையிலும் நல்ல நேரமாக உள்ளது. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்தவரை காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும் சிறப்பாக உள்ளது. இன்று நாம் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் பின்வருமாறு அமைகின்றன. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையிலும், குளிகை காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையிலும் அமைகிறது. இன்றைய சூலம் வடக்கு திசை என்பதால் வடக்கு நோக்கிய பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதற்காக பரிகாரமாக பாலை அருந்திவிட்டு செல்லலாம். இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அவர்கள் புதிய முயற்சிகளையும் முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது அவசியம். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பற்றி விரிவாக காண்போம். முதலாவதாக மேசராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய அணுகுமுறைகள் வெற்றியை கொடுக்கும் நாளாக அமையும். உங்கள் பணவரவு சீராக இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உறவுகளுக்கிடையே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பங்குச்சந்தை முதலீடுகள் நல்ல பலனை தரும். மாலை நேரம் மகிழ்ச்சியாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்கள் மன அமைதி அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பணவரவு உயரும் சூழல் உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். தொழிலில் படிப்படியான முன்னேற்றத்தை காண்பீர்கள். குறுகிய தூரம் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இன்று ஒன்று கூடி மகிழும் வாய்ப்பு உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் கடின உழைப்பிற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். பொருளாதார நிலையில் சீரான வளர்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உறவுகள் மேம்படும். சில புதிய திட்டங்கள் இன்று வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். சிறிய தடைகள் வந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையால் அவற்றை கடந்து செல்வீர்கள். மன அமைதியை காப்பது உங்களுக்கு நன்மையை தரும். பண விஷயங்களில் திட்டமிடல் மிகவும் அவசியம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் ஏற்படும். தொழிலில் புதிய மாற்றங்கள் வரலாம். நீண்ட தூர பயணங்கள் நன்மையை தரும். மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவியும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு முன்பை விட மேம்படும். உறவுகளில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. தொழிலில் சில முக்கிய மாற்றங்கள் செய்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் சாதனை புரியும் நாளாக இது அமையும். உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும்.
இன்று சந்திர கிரகணம் என்பதால் மாலை நேரங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தென்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உறவுகளுக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் முன்னேற்றம் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் புதிய தைரியம் பிறக்கும். உங்களின் துணிச்சலான முடிவுகளால் சாதனை படைப்பீர்கள். பழைய சிக்கல்கள் தீரும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் இன்று கைகூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். உங்களின் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது சிறந்தது. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். இருப்பினும் முடிவில் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல்கள் வரலாம் என்பதால் அதிக கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு புதிய செயலையும் இன்று தொடங்க வேண்டாம். வாகன பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. அமைதியாக இருப்பதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வழிபாடுகளில் கவனம் செலுத்துவது மனதிற்கு அமைதியை தரும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பணவரவை பொறுத்தவரை தாராளமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக அமையும். நிலுவையில் இருந்த வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவார்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ராசியை சொல்லுங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் ருத்ரா மீடியா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.